ஹாய் ஆல், வெல்கம் டு எக்ஸாம் எஜ் யூடியூப் சேனல். ஸோ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு புதுசா ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். ஸோ விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் ஏற்கனவே பேசிக் பிளேலிஸ்ட்ல அந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் தனியா வேற இருக்கு. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க இன்னைக்கு செஷன் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆர்எஸ் அகர்வால் புக் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆர்எஸ் அகர்வால் புக்ல நமக்கு இங்கிலீஷ் தனியா தமிழ் தனியா இருக்கு. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே வந்து கொஸ்டின்ஸ் டோட்டலா டிஃப்ரெண்ட். இப்போதைக்கு நம்ம தமிழ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஏன் மேம் ஸ்டார்டிங்லேயே தமிழ் கொஸ்டின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டவங்க ஃபர்ஸ்ட் கேட்டவங்க தமிழ் கொஸ்டின் தான் கேட்டாங்க. பிளஸ் அவங்க எனக்கு பிடிஎஃப்பும் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்ன்றதுனால நான் அனுப்பிச்சேன். அதனால அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்க பண்ணிட்டோம். ஸோ அடுத்து இங்கிலீஷ் நம்ம பண்ணுவோமா அப்படின்னு கேட்டோம்னா, அடுத்து நம்ம எக்ஸாம் கேப்பை பொறுத்து தான் இங்கிலீஷ் பண்ணுவோமா இல்லையா அப்படின்றது. ஸோ ஆர்எஸ் அகர்வால் தமிழ் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே நம்ம கவர் பண்ணிடலாம். அதாவது நம்ம சிலபஸ்ல என்னெல்லாம் வருதோ அதை ஃபுல்லா கவர் பண்ணிடலாம். ஸோ அதை கவர் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ். ஸோ வீக்லி 3 days 25 கொஸ்டின்ஸ் எல்லா டாபிக்ஸும் கலந்து நம்ம கண்டிப்பா பண்ண போறோம். சரியா? ஸோ ஆர்எஸ் அகர்வால் புக்ல இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைம் அண்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பெர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பெர்சன்டேஜ்லயே வர்ற ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்து என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து எந்த டாபிக் மேம் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்தது வந்து ஏரியா அண்ட் வால்யூம் டாபிக் தான் வந்து, அதாவது மென்சுரேஷன் அளவியல் இருக்குல்ல, ஸோ அந்த டாபிக் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இந்த வீக்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீக்ல நம்ம ஏரியா அண்ட் வால்யூம் எடுத்துட்டு போகலாம். மேக்சிமம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மே எண்ட் அப்படி இல்லைன்னா ஜூன் 15க்குள்ள நம்ம ஆர்எஸ் அகர்வால்ல நம்ம சிலபஸ்ல இருக்க எல்லா டாபிக்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜூன் மிட் போல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 25 கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். நீங்க பேசிக் பிளேலிஸ்ட்ல இருந்து நம்ம சேனல் நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா, பேசிக் பிளேலிஸ்ட் ஒரு 3 months முன்னாடில இருந்து போட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக் பிளேலிஸ்ட் ஒரு 3 months, இப்ப ஆர்எஸ் அகர்வால் ஒரு 2-3 months, ஒரு 2 months போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 5 months கண்டினியூஸா மேக்ஸ் கிளாஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸ் வராதவங்களுக்கு கூட சூப்பரா வந்துடும். இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற இன்னும் ஒரு 3-4 மாசத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 25 கொஸ்டின்ஸா போடுறப்போ வேற லெவல் மேக்ஸ்ல வந்து நம்ம கிளியர் ஆயிடும். மேக்ஸை பத்தின பயமே நமக்கு தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆயிடணும். சரியா? சோ நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கான டாபிக் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். இந்த விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் நமக்கு பேசிக் பிளேலிஸ்ட்ல தனியா இருக்கு. ரேஷியோ ப்ரொபோர்ஷன் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். சோ அதை நீங்க பாத்துட்டு வாங்க. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A:B = 3:4, B:C = 8:9 எனில் A:C என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ A:B:C, இதுல A:B எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 3:4. சோ 3:4. அடுத்து B:C என்ன கொடுத்திருக்காங்க, 8:9. சோ இத கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க, A:C கேட்டிருக்காங்க. சோ இந்த A:C தான் கேட்டிருக்காங்க. சோ இதை என்ன சொல்லுவோம், மர்ஜிங் மெத்தட்னு சொல்லுவோமா. இந்த 4 எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்க எழுதுவோம், இந்த 8 எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்க எழுதுவோம். இப்படி எழுதிட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். சோ 3 8s are 24, 4 8s are 32, அடுத்து 4 9s are 36 அப்படின்னு வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணும், ரேஷியோ விகிதம் அப்படின்னாலே சிம்பிளா நம்ம இத வந்து காமன் டேர்ம்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம சுருக்கி எழுதணும். சோ அப்ப இது எல்லாமே எனக்கு 4 டேபிள்ல டிவைட் ஆகுதா. சோ 4 டேபிள்ல டிவைட் ஆகுது அப்படின்னா இங்க டிவைடட் பை 4 போட்டா 6 4s are 24, 8 4s are 32, 9 4s are 36. நமக்கு கேட்டிருக்கிறது A:C மட்டும்தான். அப்ப 6:9. இந்த 6:9 திரும்ப நான் 3 டேபிள்ல கேன்சல் பண்றேன் அப்படின்னா 2:3 அப்படின்னு கிடைச்சிருமா. சோ ஆன்சர் வந்து 2:3. சோ இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, A:B அப்படின்னா A/B எனக்கு 3:4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. B/C எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 8/9 அப்படின்னு இருக்கு. சோ இதுக்கு நேரா வேல்யூ ஈக்குவேட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ A ஓட வேல்யூ 3, B ஓட வேல்யூ 4, இங்க B ஓட வேல்யூ 8, இங்க C ஓட வேல்யூ 9. சோ எனக்கு B ஓட வேல்யூ இங்க 4, இங்க 8. நான் ரெண்டு வேல்யூஸையும் காமனா மாத்தணும். சோ அப்படி மாத்திட்டேன் அப்படின்னா ஈஸியா இருக்கும். அப்ப ஏன்னா பிக்கு எனக்கு 2 வேல்யூ இருக்க முடியாதுல்ல, ஏதாவது ஒரு வேல்யூ தானே இருக்க முடியும். அப்ப நான் 4 8 மாத்தணும். அப்ப என்ன பண்ணணும், இங்க மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 அப்படின்னு பண்ணிக்கலாமா. அப்ப இங்க என்ன வந்துரும், நமக்கு 6/8 அப்படின்னு கிடைச்சிடும். இப்ப A ஓட வேல்யூ பாருங்க 6, B ஓட வேல்யூ 8, இங்கேயும் 8, இங்கேயும் 8, C ஓட வேல்யூ 9. இப்ப நமக்கு கேட்டிருக்கிறது A:C ரேஷியோ தான். சோ அப்ப என்ன எழுதலாம், 6:9. சோ இதை திரும்ப நம்ம 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2:3. சோ நம்ம எப்படியும் எழுதலாம், இல்ல மர்ஜிங் மெத்தடும் போடலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ நீங்க அதை ஃபிட் இன் பண்ணிக்கலாம். சோ இந்த மெத்தட் எல்லாத்துக்குமே சூட்டபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில இடத்துல அப்ளிகபிள் ஆகாம இருக்கலாம். அதனால நமக்கு 2 மெத்தடும் தெரிஞ்சுக்கணும். சரியா? உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க எந்த இடத்துல எது யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A:B = 2:3.
B is to C வந்து 4 is to 5 அப்படின்னு இருக்கு. So இங்க A is to B, A is to B is to C அப்படின்னு எழுதிக்கலாம். A is to B, 2 is to 3. B is to C வந்து 4 is to 5. So இங்க என்ன பண்ணணும், நான் இந்த 3 எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்க எழுதணும், இந்த 4 எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்க எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணணும். So 2 4s are 8 is to, அடுத்து 3 into 4 12, அடுத்து 3 into 5 எனக்கு என்னது 15. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, C is to A அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதானே என்னுடைய C. So C வந்து 15, A வந்து என்னது 8. So 15 is to 8. இதை தான் நான் கம்மி பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இது காமனா எந்த டேபிளையும் டிவைசிபிள் ஆகாது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இங்க C is to A அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் C வேல்யூ தான் போடணும். மாத்தி எழுத முடியாது. உறுப்புகளை மாத்தினா எனக்கு அந்த மீனிங்கே மாறிடும். சரியா? ஸோ எங்க எந்த வேல்யூஸ் வருமோ அதை எக்ஸாக்டா போடணும். ஸோ அடுத்து A is to B 5 is to 7. B is to C வந்து 6 is to 11. ஸோ A is to B 5 is to 7. B is to C வந்து 6 is to 11. என்ன பண்ணும், இந்த 7 இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணா இங்க வந்துருமா, இந்த 6 எக்ஸ்டெண்ட் பண்ணா இங்க வந்துரும். அப்ப இங்க என்னது 5 6 are 30 is to 7 6 are இது என்னது 42 is to 7 into 11 வந்து எனக்கு 77 அப்படின்னு கிடைச்சிருமா. சோ இந்த மூணுக்கும் காமனா ஏதாவது டிவிசிபிள் ஆகுமான்னு பாருங்க, ஆகாது. சோ அதனால ஆப்ஷன் 30 is to 40 is to 77. அடுத்தது A in 50% equal to B in 20% அப்படின்னு இருக்கு. So 15%, 15 divided by 100 of A அப்படின்னு வருமா, equal to 20 divided by 100 into B அப்படின்னு வரும். நான் ரெண்டு பக்கமும் divided by 100 கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு A is to B தான் வேணும் அப்படின்னா இந்த B நான் கீழே கொண்டு வந்துடலாம். So A by B equal to 20. இந்த 15 இந்த பக்கம் வந்துச்சுன்னா divided by கீழே வந்துருமா. So இப்படிதான் வந்துரும். So இப்போ 20 by 15 நம்ம 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வந்துரும், 4 3 அப்படின்னு வந்துருமா. So 4 is to 3 தான் நம்மளுடைய ரேஷியோ. அடுத்த கேள்வி பாருங்க, A is to B 2 is to 3. So fifth question, A is to B எனக்கு 2 is to 3. அடுத்து என்ன கொடுத்திருப்பாங்க, B is to C, C is to D அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. So B is to C என்ன கொடுத்திருக்காங்க, 4 is to 5, 6 is to 7. So 4 is to 5, 6 is to 7. So என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா A is to D என்ன, அதுதான் கேட்டிருக்காங்க. So A is to D என்ன, இது நம்ம யூஸ்வலா merging மெத்தட் போடுற மாதிரியும் போடலாம். அப்படி இல்லைன்னா வேற எப்படி போடலாம் அப்படின்னா இங்க பாருங்களேன். இப்ப இந்த A is to B நான் ஃபிராக்ஷன்ல எழுதுனா என்ன வரும், A by B. B is to C ஃபிராக்ஷன்ல எழுதுனா B by C. C is to D ஃபிராக்ஷன்ல எழுதுனா C by D. So அப்ப இந்த B கேன்சல் ஆயிடும், C கேன்சல் ஆயிடும். So எனக்கு ஃபைனலா வரக்கூடியது A by D, அதாவது A is to D ரேஷியோ தான் வரும். So அப்ப இது மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணியும் அப்படியே போடலாம். So 2 by 3. அடுத்து 4 is to 5 4 by 5. 6 is to 7 6 by 7 அப்படின்னு எழுதலாம். எழுதிட்டு என்ன பண்ணலாம், இதை வந்து ஏதாவது கேன்சல் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணலாம். 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 2, வேற எதுவும் கேன்சல் ஆகிற மாதிரி இல்ல. ஸோ 2 4s are 8, 8 2s are 16 divided by இங்க நமக்கு 7 5s are 35. ஸோ நம்மளுடைய A is to D ரேஷியோ என்னது, 16 is to 35. ஸோ 16 is to 35 ஆப்ஷன் C-ல இருக்கு. ஸோ இந்த மெத்தட்ல போடலாம். அப்படி இல்லைன்னா மர்ஜிங் மெத்தட்ல போடுறோம் அப்படின்னா என்ன வரும், A is to B is to C is to D அப்படின்னு எழுதிக்கோங்க. A is to B 2 is to 3 கொடுத்துருக்காங்களா. ஸோ 2 is to 3. அடுத்து B is to C 4 is to 5. அடுத்து C is to D 6 is to 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க என்ன பண்ணணும், இந்த 3 எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்க ரெண்டுலையுமே 3 3 எழுதணும். இங்க 5 எக்ஸ்டெண்ட் பண்ணி 5, இங்க 4 எக்ஸ்டெண்ட் பண்ணி 4, இங்க 6 எக்ஸ்டெண்ட் பண்ணி இது 6 6 அப்படின்னு போட்டு மூணையும் மல்டிப்ளை பண்ணும். 2 4s are 8, 8 6 are 48 is to A is to D மட்டும் தானே வரும். அப்ப இதை மட்டும் பண்ணா போதும். 3 5s are 15, 15 into 7 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ 5 7s are 35. ஸோ 105 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ 48 is to 105 அப்படின்னு இருக்கா. இது எந்த டேபிள்ல, 3 டேபிள்ல கேன்சல் ஆகும். 1ல 3 மிச்சம் 1, ஸோ 16. இங்க 3ல 9 மிச்சம் 1 15. ஸோ 16 is to 35 தான் நம்மளுடைய ரேஷியோ. இதுவே பிசியும் வேணும் அப்படின்னா 3 into 4 into 6, இங்க 3 into 5 into 6 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ இது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், மேல இருக்கிற ப்ரொசீஜர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த இடத்துல சிம்பிளா எந்த மெத்தட் இருக்கும் அப்படின்றத நம்ம பிராக்டிஸ் பண்ண நமக்கே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா. அடுத்த கேள்வி பாருங்க, 1 is to 3, 5 is to 7, 9 is to 7. இங்க என்ன கேட்டிருக்காங்க, A is to B is to C is to D. இங்க நம்ம merging தான் போட்டாகணும். A is to D கேட்கல. அப்போ நம்ம என்ன பண்ணோம், போன சம்ல ரெண்டாவது மெத்தட் போட்டோம்ல, சோ அந்த மெத்தட் தான் நம்ம போட்டே ஆகணும். இங்க நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 1 is to 3, 5 is to 7, 9 is to 7. So 1 is to 3, 5 is to 7, 9 is to 7. இது என்ன கொடுத்திருக்காங்க, கரெக்ட். சோ இப்போ எல்லாமே கேட்டிருக்காங்க. அப்ப இங்க 3 எக்ஸ்டெண்ட் பண்ணி 3 3, இங்க 7, இந்த 7 எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அடுத்து இந்த 5 எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், இந்த 9 எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். சோ இங்க என்னது 9 5s are 9 into 5 into 1. So 9 into 5 into 1.
அடுத்ததுல இது 3 மல்டிப்ளை பண்ணுமா, ஸோ 3 × 5 × 9. நான் ஏன் இங்க மல்டிப்ளை பண்ணல அப்படின்னா காமனா இருக்கதை நம்ம மல்டிப்ளை பண்ணி அப்புறமா கேன்சல் பண்றதுக்கு பதிலாக மல்டிப்ளை பண்ணாம அப்படியே வச்சு கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்றத பாக்கலாம்ல. சோ எல்லா இடத்துலயுமே 3 இருக்கா, சோ இந்த 3 இந்த 3 இங்க 3 இங்க ஒரு 3 போச்சு அப்படின்னா 3 அப்படின்னு வந்துரும். வேற ஏதாவது காமனா இருக்கா அப்படின்னு பாருங்க. வேற இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, பட் இங்க 3 இல்ல. அப்போ 5 இல்ல, 7ம் எல்லா இடத்துலயும் இல்ல. அப்போ இவ்வளவுதான் ஆன்சர். அப்போ இங்க என்னது 15 9 5s are 45. இங்க 9 7s are எனக்கு என்ன வந்துரும் 63யா, 9 7s are அடுத்து 7 7s are 49. ஸோ இங்க is to 49 அப்படின்னு வந்துரும். 15 45 63 49. ஸோ 15 45 63 49. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்க. A is to B வந்து 1/2 is to 3/8. ஸோ 1/2 is to 3/8. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, A is to B இதுதான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அடுத்து B is to C 1/3 5 is to 9. ஸோ B is to C வந்து 1/3 is to 5/9 அப்படின்னு இருக்கு. 1/3 5/9. அடுத்து C is to D 5/6 3 is to 4. ஸோ 5/6 3 is to 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. C is to D. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா A is to B is to C is to D அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி எனக்கு ஃபிராக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், கீழே டினாமினேட்டர் சேம் ஆக்கிட்டா நமக்கு வந்து அது கேன்சல் ஆயிடும். சோ மேல இருக்க நியூமரேட்டர் மட்டும் பண்ணா போதும். அப்போ கீழே இருக்க டினாமினேட்டர் சேம் ஆக்குறது தான் நம்மளுடைய வேலை. அப்ப இங்க என்னது மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 4 பண்ணா வந்துருமா. அப்போ 4 is to 3. கீழே 8 8 இருக்கும். சோ அந்த 8 8 கேன்சல் ஆயிடும். சோ பிரச்சனை இல்ல. 4 is to 3. சோ அப்ப A is to B வந்து எனக்கு 4 is to 3. அடுத்து B is to C க்கு இங்க 9 ஆக்கணும். சோ அப்ப இங்க மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 3. சோ 3 is to 5 அப்படின்னு வந்துரும். சோ B is to C வந்து 3 is to 5. அடுத்து இங்க என்ன பண்ணணும், எனக்கு 6 4 அப்படின்னு இருக்கு. சோ நான் இங்க மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 4, இங்க மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 6 அப்படின்னு பண்ணிக்கிறேன். பண்ணா இங்க என்ன வரும், 20 is to 18 வரும். 20 is to 18 நான் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்னது 10 is to 9 அப்படின்னு கிடைச்சிடும். சோ C is to D வந்து 10 is to 9. சோ 10 is to 9 அப்படின்னு வரும். சோ இதை இவ்வளோ பெருசா நம்ம போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா. சோ அப்ப இங்க என்ன பண்ணலாம், ஏக்கு 4 பிக்கு 3. ஏன்னா அடுத்ததுலயும் பிக்கு 3 வேல்யூ தான் இருக்கு. சோ அப்ப அப்படியே ஈக்குவேட் பண்ணிக்கலாம். A4 B3 அப்படியே ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சி வேல்யூ இங்க இடத்துல 5, இங்க இடத்துல 10 இருக்கு. சோ அப்ப என்ன பண்ணணும், நம்ம வந்து ஈக்குவேஷன் வந்து சேமா பண்ணணும். இங்க பாருங்க, A/B வந்து 4/3. அடுத்து B/C வந்து 3/5. அடுத்து C/D வந்து எனக்கு 10/9. இதை நம்ம மர்ஜிங்ல யூஸ்வலா பண்ற மாதிரி பண்ணலாம். பட் அது எனக்கு அது லென்த்தியா ஃபீல் ஆகுன்றதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க, சிக்கு இங்க 10 இருக்கு, இங்க 5 இருக்கு. எனக்கு ஒரே வேல்யூ தானே வேணும் சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா. அப்ப இங்க 10 இருக்குன்னா இதை ஈஸியா 10 மாத்திக்கலாமா. இது இன்டூ 2, இது இன்டூ 2 அப்படின்னு வந்துரும். அப்ப இங்க ஆன்சர் என்ன வரும், 6/10 அப்படின்னு வந்துரும். சோ சி வேல்யூ 10 அப்படின்னு வந்துருச்சு, டி வேல்யூ 9 அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்க பி வேல்யூ எனக்கு 6ன்னு வந்திருக்கு. இப்போ பி வேல்யூ 6, ஆனா பி வேல்யூ இங்க 3 தான் இருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணணும், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2. அப்ப இப்போ இங்க என்ன வந்துச்சு, பி வேல்யூ 6ன்னு வந்துச்சு. ஏ வேல்யூ என்ன வந்திருக்கு, 8 அப்படின்னு கிடைச்சிருச்சு. சோ பி வேல்யூ 6, ஏ வேல்யூ 8. இப்ப ஏ இஸ் டு பி இஸ் டு சி இஸ் டு டி ரேஷியோ தானே வேணும். ஏ 8, பி 6, சி 10, டி 9. சோ அப்ப இவ்வளவுதான் நம்ம ரேஷியோ. 8 6 10 9. சோ 8 6 10 9 எங்க இருக்கு, ஆப்ஷன் சி ல இருக்கு. இது கொஞ்சம் சிம்பிளரா இருக்குல்ல. சோ அத மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மர்ஜிங் மெத்தட் எல்லாருக்கும் தெரியும், அது கொஞ்சம் பெருசா லென்த்தியா போறதுனால நான் இந்த மெத்தட் போடுறேன். அடுத்தது பாருங்க, A is to B is to C வந்து 2 is to 3 is to 4. So 8th question, A is to B is to C is equal to 2 is to 3 is to 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது A by B, B by C, C by A என்னன்னு கேட்டிருக்காங்க. So A by B is to B by C is to C by A என்னன்னு கேட்கறாங்க. So இந்த மாதிரி நேரத்துல எனக்கு Aக்கு இந்த 2, Bக்கு இந்த 3, Cக்கு இந்த 4 அப்படின்னு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சரியா? So A is to B is to C னா A வேல்யூ ஃபர்ஸ்ட் இருக்கிற 2, B வேல்யூ செகண்ட் இங்க இருக்க 3, C வேல்யூ தேர்ட் இங்க இருக்கிற 4. So A வேல்யூ 2, B வேல்யூ 3, C வேல்யூ 4 அப்படின்னு போட்டுக்கலாம். So A2, B3 2/3, B3 C4. இங்க C4, A வந்து 2 அப்படின்னு கிடைச்சிடும். இப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல இருந்து டினாமினேட்டரை சேம் ஆக்கணும். அதான் நம்மளுடைய டாஸ்க். அப்ப இங்க என்ன பண்ணலாம், 3 இருக்கு. அப்ப மிச்சம் இருக்கிற இந்த 4ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப இன்ட்டு 8 அப்படின்னு பண்ணிக்கலாம். இங்க 4 அப்படின்னு இருக்கு, மிச்சம் இருக்க இந்த 3ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சோ இன்ட்டு 6 அப்படின்னு பண்ணிக்கலாம். இங்க 2, இந்த 3 4 அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சோ இன்ட்டு 12 அப்படின்னு வந்துரும்.
அப்ப இங்க கீழே மட்டும் பண்ண முடியாது இல்லையா, மேலையும் சேர்த்து தான் பண்ணும். அப்போ 8 2s are 16. இங்க கீழே 6 ஆல பண்றோம்னா மேலையும் தான் 6 ஆல பண்றோம். ஸோ 3 6 are 18. இங்க 12 ஆல பண்ணா மேலையும் தான் 12 ஆல பண்றோம். ஸோ அப்போ வந்து 48 அப்படின்னு வந்துடும். 16 18 48. இது எல்லாமே 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 8:9:24 அப்படின்னு வருமா. இதுக்கு மேல எனக்கு காமனா 3 எந்த டேபிள்லயும் டிவிசிபிள் ஆகாது. ஏன்னா 8 24 8 டேபிள்ல போகும். அப்புறம் 9 24 3 டேபிள்ல போகும். சோ அப்ப காமனா எதுவுமே இல்ல. அப்ப 8:9:24 எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் சில இருக்கு. அவ்வளவுதான். அடுத்து 0.6a ஈக்குவல் டு 0.09b. a is to b கேட்டிருக்காங்க. ஸோ a இங்க இருக்கு, b இங்க மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடட் பைல வந்துடும். ஸோ a by b ஈக்குவல் டு 0.09. இங்க மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறது இந்த பக்கம் வரப்போ டிவைடட் பை 0.6 அப்படின்னு வந்துடும். நமக்கு பாயிண்ட்னாலே அலர்ஜி. ஸோ அப்ப அதை ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், மேல 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணும், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 100 அப்படின்னு பண்ணிருங்க. மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 100னா 9 பை இங்க டிவைட் பை 100 அப்படின்னா 6க்கு அப்புறம் இந்த பாயிண்ட் வரும், அப்புறம் இன்னொரு பாயிண்ட் வரும். அப்ப இங்க இது 60 அப்படின்னு கிடைச்சிடும். சோ 9/60. இப்ப 3 டேபிள்ல கேன்சல் பண்ணுங்க. இங்க 3/20 அப்படின்னு வந்துருமா. சோ ரேஷியோ வந்து 3:20. அவ்வளவுதான். அடுத்து இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. a ஈக்குவல் டு 1/3b அப்படின்னு இருக்கு. இந்த b இந்த பக்கம் கீழே வந்துருமா. சோ a by b ஈக்குவல் டு 1/3. b என்னது எனக்கு இங்க, இந்த c இந்த பக்கம் கீழே வந்துரும். சோ b by c ஈக்குவல் டு 1/2. எனக்கு இங்க b யோட வேல்யூ 3 இருக்கு, இங்க b யோட வேல்யூ 1 அப்படின்னு இருக்கு. அப்ப இங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, இன்ட்டு 3 அப்ப இங்க என்ன வந்துருச்சு, 3/6 அப்படின்னு வந்துரும். சோ a ஓட வேல்யூ 1, b யோட வேல்யூ 3, c யோட வேல்யூ எனக்கு என்னது 6 அப்படின்னு வந்துருச்சு. அப்ப ரேஷியோ என்னது 1:3:6. சோ ஆப்ஷன் a தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2a equal to 3b equal to 4c அப்படின்னு இருக்கு. இப்ப இங்க a is to b is to c தான் வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இங்க என்ன வரும் நமக்கு, சோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் a by b, b by c அதை தான் வந்து நம்ம கொண்டு வரணும். சோ இது ரெண்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னு வைங்க. 2a equal to 3b. சோ இந்த b இங்க கீழே வந்துரும். சோ a by b, இந்த சைடு இருக்கிற 2 அந்த சைடு போச்சு அப்படின்னா 3/2. அடுத்து 3b equal to 4c அப்படின்னு எடுத்துக்கிட்டா இங்க என்ன வரும், b, இந்த c இங்க கீழே வந்துருச்சு. சோ அப்ப இந்த 3 அந்த பக்கம் கீழே போயிடுச்சு. சோ 4/3. ஆனா இங்க b2 இங்க b4 அப்படின்னு இருக்கு. அப்ப இங்கேயும் b4 மாத்திடலாமா, இன்டூ 2 இன்டூ 2ன்னு. அப்ப இங்க a வேல்யூ என்ன கிடைச்சிரும், 6 அப்படின்னு கிடைக்கும். b வேல்யூ 4, c வேல்யூ 3. அப்ப நம்மளுடைய ரேஷியோ என்னது, 6:4:3. சோ ஆப்ஷன் சி. அடுத்தது 2a equal to 3b அப்படின்னு இருக்கா. அப்போ a by b என்ன வந்துரும், இந்த 2 அந்த பக்கம் போயிடும். சோ 3/2. இங்க என்னது 4b equal to 5c இருக்கு. அப்போ b by c equal to 5/4 அப்படின்னு இருக்கும். இங்க b வேல்யூ 2, இங்க b வேல்யூ 5 அப்படின்னு இருக்கு. சோ அப்போ இங்க நான் எப்படி மாத்தணும், இங்க மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 அப்படின்னு பண்ணிக்கணும். இங்க என்னது 5 அப்படின்னு பண்ணிக்கணும். சோ தட் எனக்கு காமனா வந்துரும். அப்ப இங்க a is to b ரேஷியோ என்ன வந்துரும், 15. இந்த 3 5s are 15, 2 5s are 10. 15:10 அப்படின்னு வந்துரும். a is to b. b is to c இங்க என்ன வந்துரும், 10:8 அப்படின்னு வந்துரும். b யோட வேல்யூ காமன் வேல்யூ 10 வந்துருச்சா. அப்போ a ஓட வேல்யூ 15, b யோட வேல்யூ 10, c யோட வேல்யூ 8. சோ 15:10:8. ஆனா கேட்டிருக்கிறது ac மட்டும் தான். அப்போ 15:8 தான் நம்மளுடைய ஆன்சர். a is to c, a ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. சோ இந்த 15 தான் ஃபர்ஸ்ட் வரும். சோ 15:8. அடுத்த கேள்வி பாருங்க. 1/3a 1/4b equal to 1/5c அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ 1/3a 1/4b equal to 1/5c இது என்ன கொடுத்திருக்காங்க, கொடுத்துட்டு a is to b is to c என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ a is to b is to c என்ன. சோ அப்ப இது ஜஸ்ட் ரீஅரேஞ்சிங், அவ்வளவுதான். இப்போ இங்க எனக்கு 1/3a அப்படின்னு இருக்கு. சோ இதை நான் இந்த ரெண்டு பார்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். a/3 equal to b/4 இதுதான். இப்போ இந்த ரெண்டு பார்ட்டை எடுத்து நம்ம a, இங்க b வந்து கீழே வந்துரும். சோ a/b, இந்த 3 எனக்கு மேல போயிடும், ஈக்குவல் டு 3/4. இப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மெத்தட்ல இருந்துச்சு அப்படின்னா a வேல்யூ 3, b வேல்யூ 4 அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாவும் எடுத்துக்கலாம். சரியா. சோ அடுத்தது என்னது, b/4 ஈக்குவல் டு c/5 அப்படின்னு இருக்கு. சோ b வேல்யூ 4, c வேல்யூ 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல ரீஅரேஞ்ச் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். b/c ஈக்குவல் டு 4/5. இங்க எனக்கு b வேல்யூ 4, இங்கேயும் b வேல்யூ 4.
ஸோ அப்போ ஸ்ட்ரைட்டா வேல்யூஸை ஈக்குவேட் பண்ணா போதும். A வேல்யூ 3, B வேல்யூ 4, C வேல்யூ 5. அப்போ என்னோட ரேஷியோ என்னது 3:4:5. ஸோ 3:4:5 ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, 1/x 1/y 1/z ஈக்குவல் டு 2:3:5 எனில் x:y:z என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 14th கொஸ்டினா 1/x 1/y 1/z என்ன ரேஷியோ கொடுத்துருந்தாங்க 2:3:5. ஸோ 2:3:5 கொடுத்துட்டு x:y:z அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த 1/x ஈக்குவல் டு 2 அதான மீனிங். அப்போ x என்னது எனக்கு x இங்கே போயிடும். ஸோ 1/2 அப்படின்னு வந்துடும். அது மாதிரி இங்க 1/y ஈக்குவல் டு 3. அப்போ y யோட வேல்யூ என்னது 1/3 அப்படின்னு வரும். அடுத்து 1/z ஈக்குவல் டு 5 அப்படின்னா z ஓட வேல்யூ என்னது 1/5 அப்படின்னு இருக்கும். ஸோ 1/2 1/3 1/5 அப்படின்னு வந்துடும். இப்போ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், மிச்சம் இருக்கிற 2 2ஐயும் அப்படியே 2 டிஜிட்டையும் அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணியும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ இங்க என்னது 2, இங்க 3 × 5 15. ஸோ இங்க மல்டிப்ளை பை 15 அப்படின்னு இருக்கும். இங்க 3 இருக்கு, மிச்சம் இருக்கிற 2 2 5 10 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இங்க எனக்கு 13 வரதுக்கு இங்க நான் என்ன மல்டிப்ளை பண்ணும் 2 × 3 6 அப்படின்னு பண்ணேன். அப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை மேல வந்து 15:10:6 அப்படின்னு கிடைக்கும். 15:10:6 காமனா எதுலையாவது கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ வாய்ப்புகள் கம்மி. ஸோ 15:10:6 இதான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, x:y ஈக்குவல் டு 3:4 எனில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்க என்ன பண்ணணும், x/y ஈக்குவல் டு 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. நேரா வேல்யூவை ஈக்குவேட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணா போதும். x வேல்யூ 3, y வேல்யூ 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் இங்க இருக்கிறதுல. ஸோ x வேல்யூ 3, ஸோ 3 பிளஸ் y வேல்யூ 4 டிவைடட் பை இங்க என்னது x வேல்யூ 3, y வேல்யூ 4 அப்படின்னு வந்துடும். இது 21, 7 3s are 21 பிளஸ் 12. ஸோ 33 மேல, கீழே என்னது 21 மைனஸ் 12 அப்படின்னு இருக்கும். ஸோ 21 மைனஸ் 12 அப்படின்னா 9 வந்துருமா? ஸோ அப்போ 33/9. அப்புறம் இது 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 11/3, அதாவது 11:3. அதான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்தது பாருங்க, எனக்கு ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. 3a பிளஸ் 5b கொடுத்துட்டு a:b கேட்குறாங்க. ஸோ 3a பிளஸ் 5b ஈக்குவல் டு இங்க என்னது 5/1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த வேல்யூவை ஈக்குவேட் டு 5. கீழே இருக்கிறது என்னது 3a மைனஸ் 5b ஈக்குவல் டு 1 அப்படின்னு அர்த்தம். இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எனக்கு இது a:b தானே, அப்போ a வேல்யூ 2, b வேல்யூ 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி 2 ஈக்குவேஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுதானோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இங்க பாருங்க 2:1 இருக்கு. அப்போ a வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ ஒரு ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ a வேல்யூ 2, b வேல்யூ 1 அப்படின்னு ட்ரை பண்ணா 3 2s are 6, 6 plus 5 11 வந்துருது. அப்போ இந்த ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. 3:2 அப்படின்னு போட்டா இங்க என்ன வந்துடும், எனக்கு இதை மட்டும் செக் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு கீழே இருக்கிறதையும் போட்டு 2 காமனா கேன்சல் ஆகும். ஏன்னா இங்க ரேஷியோ தானே கொடுத்துருக்காங்க, அதனால 2மே செக் பண்ணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 2:1 இந்த ஆப்ஷனை முழுசா செக் பண்ணலாம். இங்க பாருங்க 3 × 2 6, 6 plus 5 11 அப்படின்னு இருக்கும். அடுத்து இங்க 2, இங்க 1 அப்படின்னா 6 minus 5 1 அப்படின்னு வந்துடும். ஸோ ரேஷியோ 11 வரும், 5 வராது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராதுதான். செகண்ட் ஆப்ஷன் 3:2. ஸோ இங்க 3, இங்க 2 அப்படின்னு நான் செக் பண்றேன்னு வைங்க. 3 3s are 9, 9 plus 10 எனக்கு என்ன வந்துடும் 19 வந்துருமா? ஸோ 9 plus 10 19. அடுத்து இங்க 3னா 3 3s are 9, 9 minus 10. ஸோ நெகட்டிவ்ல வந்துடும். அப்போ இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடும். அடுத்து 5:2 சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இங்க 5னா 3 5s are 15, இங்க 2 அப்படின்னா 5 2s are 10, 15 plus 10 25 அப்படின்னு இருக்கும். அடுத்து இங்க 3 5 சப்ஸ்டியூட் பண்ணும். ஏன்னா இங்க a ஓட வேல்யூ 5, அப்ப இங்க 5 சப்ஸ்டியூட் பண்ணா 15, இங்க என்னது 15 minus 10ன்னு வரும். ஸோ 15 minus 10 5, அப்போ 25/5. இதை கேன்சல் பண்ணா எனக்கு ரேஷியோ 5ன்னு வருதா? அப்ப என்னுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அப்படின்னு ஆப்ஷன்ல இருந்து போலாம். அப்படி இல்லைன்னா ஈஸியா இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டும் போலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதே ட்ரை பண்ணலாம். அடுத்தது பாருங்க 4 power 3.5 is to 2 power 5 அப்படின்னு இருக்கு. ஸோ 4 power 3.5. ஸோ 4 power 3.5 is to 2 power 5 என்ன? இதான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ 3.5 அப்படின்றது 3 அப்படின்னா 7 பாதியா? ஸோ 7/2 அப்படின்னு எழுதிக்கலாமா? டிவைடட் பை 2 power 5. இதுதான் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்ட்டு. இப்போ இந்த 4 நான் என்ன எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ 2 ஸ்கொயர், இது 7/2/2 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிடுமா? ஸோ அப்போ எனக்கு என்ன இருக்கும்? 2 power 7/2 power 5 அப்படின்னு இருக்கும்.
ஸோ டிவைடட் பைல இருந்துச்சு அப்படின்னா என்னது 2 power 7 minus 5 which is equal to 2 square. ஸோ 2 squareனா 4. ஸோ அப்போ எனக்கு என்னது கீழே எதுவும் இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். ஸோ 4:1 தான் நம்மளுடைய ரேஷியோ. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, x/5 equal to y/8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x/5 equal to y/8 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, x plus 5 is to y plus 8 என்ன, x plus 5 by y plus 8 is to அப்படின்னாலும் நான் அதை ஃப்ராக்ஷன்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நான் ஃப்ராக்ஷன்ல எழுதியிருக்கேன். அப்போ இங்க என்னது, எனக்கு எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 8. இல்ல ரீஅரேஞ்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்கனாலும் பண்ணலாம். இந்த y இங்கே வந்துடும். ஸோ x by y equal to 5/8. ஸோ எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 8. ஸோ எக்ஸோட வேல்யூ 5னா y 5 plus 5, ஒய்யோட வேல்யூ 8னா 8 plus 8 which is equal to 25/16 அப்படின்னு இருக்கும். ஸோ 25/16 நமக்கு ஆன்சர்ல இல்ல. ஸோ 25/16 எதுலையாவது நமக்கு கேன்சல் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கா? x plus 5 y plus 8. ஸோ 5 plus 5 8 plus 8. ஸோ 25/16 இது எதுலையுமே நமக்கு கேன்சல் ஆகாது இல்லையா? 18th கொஸ்டின் இல்ல நம்ம ஏதாவது மிஸ் பண்றோமான்னு பாருங்க. x/5 equal to y/8. ஓகே, ஸோ இங்க x plus 5 is to y plus 8 தான் கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் எதுக்கும் செக் பண்ணிக்கலாமா? ஸோ சொல்யூஷன் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எத்தனாவது கொஸ்டின் இது? 18th கொஸ்டின். ஸோ 18th கொஸ்டின் போட்டா என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ பிளஸ் இந்த கேப்ல நம்ம எங்கேயாவது தப்பு பண்ணியிருக்கோமான்னு பாருங்க. இங்கதான் தப்பு பண்ணியிருக்கோம் பாருங்க. 5 plus 5 10 இல்லையா? நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட இருந்து நீங்க என்ன பண்ணலாம், ராவாவும் கத்துக்கலாம். எப்படிலாம் ஈஸியா கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணலாம், மேம் மாதிரி இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நோட்டு அப்படின்னு போட்டு கூட எழுதிக்கலாம். மேம் வந்து இந்த தப்பு பண்ணாங்க, ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு கூட நீங்க கத்துக்கலாம். சரியா? ஸோ இங்க என்னது 5 plus 5 10. ஸோ 10/16 அப்படின்னு இருக்கும். ஸோ 10/16னா இதை நான் 2 டேபிள்ல கேன்சல் பண்றேன் அப்படின்னா என்ன வரும்? 5:8. ஸோ 5:8 எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் டில இருக்கு. அடுத்தது x plus y is to x minus y வந்து 4:1. ஸோ அப்போ x plus y வந்து 4, x minus y வந்து 1 அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இதுல இருந்து இப்ப என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இது கொஸ்டின் மார்க்ல டிவைடட் பை. ஸோ x² plus y² என்ன கேட்டிருக்காங்க? x² plus y² டிவைடட் பை x² minus y² என்ன அப்படின்றதுதான் வந்து நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இதுதான் கேட்கறாங்க. ஓகேவா? இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? x plus y x minus y equal to 4:1. x plus y by x minus y equal to 4:1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இங்க இருந்து என்ன பண்ணலாம்? x plus y equal to 4. இங்க x minus y equal to 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்ப இங்க இருந்து நான் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணா அதாவது இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணா என்ன வரும்? நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் பிளஸ் செகண்ட் ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பிளஸ் செகண்ட் ஈக்குவேஷன் பண்றேன்னு வைங்க. பிளஸ் பண்ணா x plus x 2x, இந்த பிளஸ் y மைனஸ் y கேன்சல் ஆயிடும். ஈக்குவல் டு 4 plus 1 5ன்னு வரும். அப்ப x ஓட வேல்யூ 5/2. x ஓட வேல்யூ 5/2 நான் இங்க சப்ஸ்டிடியூட் பண்றேன்னு வைங்க. சோ x ஓட வேல்யூ 5/2 மைனஸ் y ஈக்குவல் டு 1. அதாவது 5/2 minus 1 equal to y. அப்போ y ஓட வேல்யூ என்ன வந்துரும்? இங்க LCM எடுப்போமா? சோ அப்ப இங்க மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2. சோ 5 minus 2 3. சோ 3/2 அப்படின்னு கிடைச்சிரும் y ஓட வேல்யூ. இப்போ இந்த x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். சோ x ஸ்கொயர் என்ன கிடைக்கும் நமக்கு? 25/4 பிளஸ் y ஸ்கொயர்னா இதை ஸ்கொயர் பண்ணும். அப்ப 9/4. அடுத்து கீழே வந்து 25/4 மைனஸ் 9/4. 25 plus 9 நமக்கு என்ன வந்துரும்? 34. So 34/4. 25 minus 9 16. So 16/4. இந்த 4 கேன்சல் ஆயிடும். மிச்சம் என்ன இருக்கும்? 34/16 இருக்கும். இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1ல 2 மிச்சம் 1. So 17. இது என்னது? 8. So 17:8 ரேஷியோ இருக்கான்னு பாருங்க. So 17:8 இருக்கு. அடுத்தது பாருங்க, 4x² minus 3y² divided by, so 4x² minus 3y². இது எனக்கு 12. இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற டேர்ம். அடுத்து இங்க செகண்ட் கொடுத்திருக்கிறது என்னது? 2x² plus 5y² equal to 19 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த x is to y தான் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இங்க ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிறது எல்லாமே x is to y தான். சோ என்ன பண்ணுங்க, ஒரு ஆப்ஷனா எடுத்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லயும் சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்க. ரெண்டு ஈக்குவேஷன்லயும் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு எனக்கு இந்த ஸ்ட்ரைட்டா 12 19 வரணும்னு அவசியம் இல்ல. எனக்கு இந்த ரேஷியோவா சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு எனக்கு வர்றப்போ 12:19, அதாவது இப்ப வந்து எனக்கு 12க்கு பதிலா 24ன்னு வரலாம்.
எனக்கு 19க்கு பதிலாக 38ன்னு வரலாம். இப்போ நான் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா எனக்கு எனக்கு 12/19 ரேஷியோ வருதா? ஸோ இந்த மாதிரி வரும். அதனால இங்க எனக்கு 12 வரலன்னதும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரிஜெக்ட், 19 வரலன்னதும் ரிஜெக்ட், அப்படி பண்ண முடியாது. ஓகேவா? நீங்க ரேஷியோவா தான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஹோம்ஒர்க்கா சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எந்த ஆப்ஷன் அப்படின்னு சொல்றீங்க. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்தது பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4y² ஈக்குவல் டு 4xy. எக்ஸ் இஸ் டு ஒய் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் இஸ் டு ஒய்னா இங்க எக்ஸ் இஸ் டு ஒய், எக்ஸ் வந்து 2. ஸோ இப்போ நான் இங்க வந்து எக்ஸ் 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ 2² பிளஸ் 4, ஒய் வந்து 1 ஈக்குவல் டு 4, எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து 1. இப்போ ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். 2² 4, 4 பிளஸ் 4 8, இங்கேயும் 8. ஸோ அப்போ நமக்கு ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. செக் பண்ணி பார்த்தாலும் நமக்கு ரெண்டு சைடும் ஈக்குவலா வராது. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி நான் கொஞ்சம் இங்க எடுத்துட்டு வந்து மறைச்சிட்டேன்னா, ஸோ இங்க கொஸ்டின் பாருங்க, 5x² minus 13xy. ஸோ இது கொஞ்சம் ஈக்குவேஷன் பெருசா இருக்கா? ஸோ 5x² minus 13xy வேற என்ன கொடுத்துருக்காங்க? பிளஸ் 6y² ஈக்குவல் டு 0. ஸோ பிளஸ் 6y² ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ் இஸ் டு ஒய் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் என்னதான் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆப்ஷன்ல இருந்து தான் என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும். ஸோ ஆப்ஷன்லேயே பாருங்க 2:5, 3:5, 2 வச்சு நமக்கு செக் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வச்சு செக் பண்ணும். 5:3, 1:2 அப்படிலாம் இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த 1:2, 2:1, ஸோ இந்த 2:1 வச்சு நான் ஃபர்ஸ்ட் செக் பண்றேன். ஏன்னா 2:1 எனக்கு 2 ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ அதனால நான் 2:1 வச்சு ஃபர்ஸ்ட் செக் பண்ண போறேன். x2 y1. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணா இங்க என்ன வரும் பாருங்க, 2² minus 13 into 2 into 1 plus 16 into 1² பண்ணா 0 வரணும். ஸோ இங்க 2 2s are 4, 4 into 5 20. minus 13 into 2 26, இங்க 6. ஸோ இப்போ பிளஸ் டேர்ம் 20, இந்த 6 தான். ஸோ 26 minus 26 0 வந்துருச்சு. அப்போ 2:1 எனக்கு ஆப்ஷன் கரெக்ட். 2:1 கரெக்ட் அப்படின்னா எனக்கு இங்க 2 ஆப்ஷன் இருக்கு, சி இருக்கு. 3:5 நான் சப்ஸ்டியூட் பண்ணும், சியா பியான்னு பாக்குறதுக்கு. ஸோ அடுத்தது நான் என்ன பண்ண போறேன், 3:5 அப்படின்னு இங்க சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ண போறேன். ஸோ எக்ஸுக்கு 3, அப்போ 5, 3² மைனஸ் 13 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 5 பிளஸ் 6 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 5² அப்படின்னு பண்ண போறோம். ஸோ இங்க 3² 9, 9 இன்ட்டு 5 45 மைனஸ் இங்க 5² 25. ஸோ 25 இன்ட்டு 6 என்ன வந்துடும், 33, 150 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இது வந்து ஒரு 150. இங்க என்னது 13 into 3 39, 39 into 5 னா 45, 4 15 plus 4 195 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ பிளஸ் டேர்ம் 45 150, அப்போ இது 195 மைனஸ் 195 0 வருது. அப்போ எனக்கு இங்க ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி. எனக்கு 3:5 அல்லது 2:1. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி வந்து இந்த 2:2 கொடுத்துருக்காங்களா, அப்ப இது என்னது, ப்ரொபோர்ஷன் விகிதாச்சாரம் கொஸ்டின். ஸோ விகிதாச்சாரம் கொஸ்டின் என்னது, A:B, இங்க C:D அப்படின்னா இங்க என்னது, AD ஈக்குவல் டு BC அப்படின்னு ஈக்குவேட் பண்ணும். இதான நம்ம ரூலு, AD ஈக்குவல் டு BCன்னு ஈக்குவேட் பண்ணும். அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 7:x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 7:x, அப்புறமா ப்ரொபோர்ஷன் சிம்பிள் கொடுத்து அடுத்த பார்ட் என்னது 17.5:22.5. ஸோ 17.5:22.5 எனில் எக்ஸோட வேல்யூ என்ன, இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணுமா? மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 7 into 22.5 ஈக்குவல் டு மிடில் இருக்க இது ரெண்டும். ஸோ 17.5 into எக்ஸ் அப்படின்னு பண்ணுவோம். ஸோ இப்போ இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வரும், 3ல 15 மிச்சம் 2, ஸோ 5 அப்படின்னு வரும். 4ல 20 மிச்சம் 2, ஸோ 4.5 அப்படின்னு வரும். திரும்ப நான் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 0.9, இது 0.7 அப்படின்னு இருக்கும். அப்ப எக்ஸ் வேணும் அப்படின்னா என்னது, x7 into 0.9 டிவைடட் பை 0.7 அப்படின்னு கிடைச்சிரும் இல்லையா? ஸோ இப்போ இதை 7 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும், 0.1. இப்போ நமக்கு பாயிண்ட்னாலே அலர்ஜி. அப்ப நான் என்ன பண்றேன், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10 பண்ணிக்கிறேன். ஸோ 9/1 வந்துடும். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது, 9 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, 0.4:1.4. ஸோ பாயிண்ட்னாலே கொஞ்சம் பண்றதுக்கு பார்த்ததும் பயமா தான் இருக்கு இல்லையா? ஸோ 0.4:1.4. ஸோ 0.4:1.4 இங்க 1.4, அதுக்கப்புறம் 1.4:x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் x வேல்யூ தான் என்ன அப்படின்னு கேட்க போறாங்க. ஸோ அப்போ 0.4 into x ஈக்குவல் டு நடுவில் இருக்க 1.4, 1.4.
நமக்கு 14 ஸ்கொயர் என்னன்னு தெரியுமா? ஸோ அதை மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை கேன்சலும் பண்ணிக்கலாம். 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 0.2, இங்கே என்னது 0.7. திரும்ப இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 0.7. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர் 49 அப்படின்னு தெரியும். 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு, இங்கே ஒரு டிஜிட் இங்கே ஒரு டிஜிட். அப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா 0.49 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க 1/5 is to 1/x அப்படின்னு இருக்கு. ஸோ 1/5 is to 1/x. அடுத்ததும் ப்ரொபோர்ஷன் சிம்பிள் தான் இருந்துச்சு. கொடுத்துட்டு 1/x is to 1/1.25. ஸோ 1/1.25. இங்கேயே எக்ஸ் வேல்யூ தான் கேட்டிருக்க போறாங்க. ஸோ அப்போ இங்கே என்னது, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுமா? ஸோ 1/5 into 1/1.25 ஈக்குவல் டு இங்கே மிடில் இருக்குது. ஸோ 1/x into 1/x. ஸோ 125 into 5 அப்படின்னா 625 அப்படின்னு வரும். ஸோ இங்க 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னா 1/6.25 அப்படின்னு வரப்போகுது, விச் இஸ் ஈக்குவல் டு 1/x ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்க 625 25 ஸ்கொயரோட வேல்யூ இல்லையா? ஸோ 6.25 என்னது 2.5 ஸ்கொயரோடைய வேல்யூவா இருக்க போகுது. ஸோ 2.5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/x ஸ்கொயர். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 2.5. ஸோ 2.5 இருக்கா பாருங்க, ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் ஏபி ஈக்குவல் டு 36. ஏன்னா கீழே உள்ளவற்றில் எது சரியானது? ஏபி வந்து 36 தான். அப்போ கீழே இருக்கிறதுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரொபோர்ஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க என்னது ப்ரொபோர்ஷன்னா ஏ இன்ட்டு பி, லாஸ்ட் எக்ஸ்ட்ரீம் என்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம், இங்க நடுவில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இங்க என்ன வந்துடும், ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு 9 into 4 36. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பி பிளஸ் கியூ இன் 20% ஈக்குவல் டு பி மைனஸ் கியூ இன் 50% எனில் பி இஸ் டு கியூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேம் 25 கொஸ்டின் முடிஞ்சதுக்கு அப்புறமும் போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு 30 கொஸ்டின்ஸ் வரைக்கும் முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ பி பிளஸ் கியூ இன் 20%. ஸோ பி பிளஸ் கியூ இன் 20% ஈக்குவல் டு பி மைனஸ் கியூ இன் 50% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே ஜீரோஸ்லாம் இந்த 2 0 கேன்சல் ஆயிடும், இந்த 0 கேன்சல் ஆயிடும். அப்போ பி பிளஸ் கியூ, இந்த பி மைனஸ் கியூ இந்த சைடு வந்தால் டிவைடட் பைல வந்துடும், ஈக்குவல் டு 5. இங்கே மல்டிபிளிகேஷன்ல இருக்கட்டும், இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா டிவைடட் பைல வந்துடும். ஸோ இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, பி இஸ் டு கியூ ரேஷியோ தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல இருந்து தான் போகிறோம். 5:7 அப்படின்னு இருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ 5:7 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ண போறேன். ஸோ 5:7 அப்படின்னு போட்டா 5 + 7 எனக்கு என்னது 12 இல்லையா? 5 + 7 12. இங்க எனக்கு 5 - 7 நெகட்டிவ்ல வரும். ஸோ அப்போ வந்து கண்டிப்பா ஆப்ஷன் 1 கிடையாது. அப்போ செகண்ட் ஆப்ஷன் 7:5. ஸோ 7:5 அப்படின்னு போட்டா மேல வந்து 12, கீழே வந்து டிவைடட் பை 2 அப்படின்னு இருக்கும். அப்போ எனக்கு ரேஷியோ 6 தான் வரும், 5:2 வராது. அப்போ ரெண்டாவது ஆப்ஷனும் நமக்கு என்ன பண்ணாது, வராது. அடுத்து மூணாவது ஆப்ஷன் என்ன இருக்கு, 7:3 அப்படின்னு இருக்கு. ஸோ 7:3னா மேல 7 + 3 10 டிவைடட் பை 7 - 3 எனக்கு என்ன வந்துடும், 7 - 3 4. அப்போ இதை நான் கேன்சல் பண்ணா எனக்கு 5/2 அப்படின்னு வந்துருச்சா? ஸோ ஆப்ஷன் 3 தான் வந்து நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். எதுக்கும் அடுத்த ஆப்ஷன் 7:8 இருக்கு, செக் பண்ணி பாருங்க. 7:8னா 7 + 8 15. இங்க நான் 7 - 8 போடுறப்ப நெகட்டிவ்ல வரும். ஸோ இது கிடையாது. அப்போ என்னுடைய ஆன்சர் 7:3. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, A:B, C:D, E:F வந்து 1:2. ஸோ இங்க வந்து கொஞ்சம் பெரிய சம்மா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, A:B, B:C, ஓகே, C:D. ஓகே, ஸோ இது வந்து C:D. அடுத்து E:F, இததான் வந்து எனக்கு 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, எனில் 3A 5C + 7E. ஸோ 3A 5C 7 3A 5B 7Cயா? இருங்க, நான் கொஞ்சம் மனப்பாடம் பண்றதுல கஷ்டம். ஸோ 3A 5C 7E பாருங்க, தப்பா எழுதுறேன். 3A 5C 7E டிவைடட் பை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 3BDF அப்படின்னு இருக்கு. ஸோ BDF. ஸோ இதோட வேல்யூ தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மேல இருக்கிற ACE BDFக்கு மாத்தினா சரியா போயிடும் இல்லையா? ஸோ அப்போ இங்க என்ன பண்ணலாம், A/B = 1/2 அப்படின்னா என்ன வந்துடும், A = B/2வா? அடுத்தது C/D = 1/2 அப்படின்னு போட்டா C = D/2. அடுத்து இந்த E/F = 1/2 போட்டா E = F/2 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இப்போ இதை எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணா போதும். 3 பக்கத்துல Aக்கு பதிலா B/2 பிளஸ் 5 பக்கத்துல Cக்கு பதிலா D/2, 7க்கு பக்கத்துல Eக்கு பதிலா F/2 அப்படின்னு வந்துருமா? டிவைடட் பை இங்க என்னது 3B 5D + 7F.
இங்க மேல எல்லாத்துலயுமே டிவைடட் பை 2 காமனா இருக்கு. நான் அதை காமனா வெளில எடுத்துடலாம். 1/2 அப்படின்னு எடுத்துறேன். எடுத்துட்டா இங்க என்ன வந்துடும், மேல 3b பிளஸ் 5d பிளஸ் 7f அப்படின்னு இருக்குமா. ஸோ இந்த 1/2 இங்கேயே வச்சுக்கலாம். டிவைடட் பை 3b பிளஸ் 5d பிளஸ் 7f. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு ஃபைனல் ரேஷியோ என்னது, 1/2. அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் வந்து 1:2. அடுத்த கேள்வி a:b ஈக்குவல் டு b:c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 29th கொஸ்டின் a:b ஈக்குவல் டு b:c. ஸோ a:b ஈக்குவல் டு b:c எனில் a⁴ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு இங்க எப்படி கால்குலேட் பண்ணலாம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோமா, ப்ரொபோர்ஷன் தானே. ஸோ ப்ரொபோர்ஷனுக்கு நான் எப்படியும் போடலாம், ஈக்குவல் டுவும் போடலாம். ஸோ ac ஈக்குவல் டு b² அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இங்க எனக்கு என்னது a⁴ பை b⁴. a⁴ b⁴ எப்படி எழுதலாம், b² ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா. ஸோ இந்த b² நான் a⁴ பை b² பதிலாக ஏசின்னு போடுறேன். ஸோ ஏசி ஹோல் ஸ்கொயர். அப்போ a⁴ பை a² c². அப்போ இந்த a² கேன்சல் பண்ணா 2 which is equal to a² by c². a² is to c² ratio. So a² is to c², option C. Last question for today's session என்னன்னு பாருங்க. 3:5 என்ற விகிதத்தை 5:6 ஆக மாற்றுவதற்கு ஒவ்வொன்றுடன் எந்த எண்ணை கூட்ட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 30th கொஸ்டின் எனது 3:5 என்ற விகிதத்தை எனக்கு எவ்வாறு மாற்ற வேண்டும், 5:6 ஆக மாற்ற ஒவ்வொன்றுடன் எந்த எண்ணை கூட்ட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3:5 3/5 இருக்கு. இது கூட இந்த ஒவ்வொன்னு கூடயும் நான் என்ன கூட்டுனா எனக்கு 5/6 மாறும். இவ்வளவுதாங்க கேள்வி. இப்போ இந்த எக்ஸ் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஸோ இப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 6 × 3 + x ஈக்குவல் டு 5 × 5 + x. ஸோ இந்த 6 உள்ள போச்சு அப்படின்னா என்ன வந்துடும், 18 + 6x which is equal to 25 + 5x வந்துருமா. ஸோ எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. இந்த 5x நான் இந்த பக்கம் கொண்டு வந்தா 6x - 5x x வந்துரும். ஸோ இந்த 18 அந்த பக்கம் நான் போச்சு அப்படின்னா மைனஸ் வருமா. ஸோ 25 - 18. அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னது 7 அப்படியே கிடைச்சிரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த நான் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்காதீங்க, என்ன பண்ணுங்க, நீங்களும் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. புதுசா யாராவது பாக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக் பிளேலிஸ்ட் முடிச்சுட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். பிளஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டால மேம் லேட்டா தான் உங்க சேனல் தெரிஞ்சுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதனால ஃபாலோ பண்ண முடியல அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அதனால எக்ஸாமுக்கு டைம் இருக்கு அப்படின்லாம் யாரும் இல்லாம ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுனா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ எல்லாரும் வீடியோவை கண்டினியூஸா கன்சிஸ்டன்டா பாருங்க. மேம் நீங்க கண்டினியூஸா வீடியோ போடுங்க நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனா எத்தனை பேர் எனக்கு கண்டினியூஸா பாக்குறீங்கன்னு தெரியல. ஏன்னா வியூஸ் வச்சு நான் சொல்றேன், சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ இப்ப நான் புது டாபிக் போடுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடியோ நல்லா போகுது. அதவே நான் கண்டினியூஸா ஒரு 5-6 பார்ட்டுக்கு நான் எண்டிங்ல பாக்குறேன். அதுல இருந்து ஒரு 20% மெம்பர் தான் எனக்கு கண்டினியூஸா பாக்குறீங்க. நான் கண்டினியூஸா பாருங்கன்னு சொல்றது எனக்காகவோ வியூஸ்க்காகவோ இல்ல. ஸோ கண்டினியூஸா பார்த்தாதான் மேக்ஸ் புரியும். நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தாதான் கான்பிடென்டா பென்னு பேப்பர் எடுத்து நம்மளா தனியா போட முடியும். நீங்க வீடியோவை இந்த ஷார்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்ற மாதிரி பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸ் புரியாது, கடைசி வரைக்கும் போட வராது. ஓகேவா. சோ புரியுதோ புரியலையோ ஸ்லோவா வச்சு பாருங்க, நான் ஃபாஸ்டா போறேன் அப்படின்னு தோணுச்சுன்னா, இல்ல ஃபாஸ்டா வச்சு பாருங்க நான் ஸ்லோவா போறேன் அப்படின்னு தோணுச்சுன்னா. பட் ஆனா கண்டினியூஸா பாருங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த டாபிக் முடியறப்ப 6 பார்ட் வரைக்கும் இருக்கு அப்படின்னா 6 பார்ட் வரைக்கும் பார்த்து முடிச்சாதான் அந்த டாபிக்ல எவ்வளவு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சம்ஸ் இருக்கு, எப்படி பண்றோம், எல்லாமே ஒரே மெத்தட் தானா. கொஸ்டின் எப்படி இருந்தாலுமே நம்ம ஒரே மெத்தட் தான் போட போறோம். அப்ப அப்படி ஒரே மெத்தட் போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கிவன் டேட்டாவை எப்படி எடுத்து எழுதணும். சோ அதெல்லாம் அப்பதான் புரியும் நீங்க எல்லா பார்ட்டும் பாக்குறப்போ. சோ அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன். சோ கன்சிஸ்டன்டா நீங்களும் பாருங்க, நானும் மேக்ஸிமம் கன்சிஸ்டன்ஸா வீடியோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.